கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். பலவிதமான போதனைகளை இந்நாட்களிலே நாம் பார்க்கிறோம். பலவிதமான போதனைகள். இதுவும் அந்தி கிறிஸ்துவின் வருகையின் அடையாளமாக வேதத்தில் பல இடங்களிலே வர்ணிக்கப்படுகிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் தேவனுக்கு சித்தம் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, வேதத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி அந்த வேதவசனம் நமக்கு கற்பிக்கிறது. சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆனால் இந்நாட்களின் பலவிதமான போதனைகளை பார்க்கும் பொழுது பிரசங்க பீடங்களிலே, பத்திரிகைகளிலே, டிவியிலே, யூடியூபிலே பல இடங்களிலே பார்க்கும் பொழுது விகற்பமான போதனைகள் இன்றைக்கு திருச்சபைகளை தலைவிரித்து தாண்டவம் ஆடுகின்றன. அவற்றை கண்டுபிடிப்பது நல்லது, கண்டுபிடித்து விட்டு திருந்துவதும் நல்லது என்று நான் அறிகிறேன். என்னென்ன போதனைகள் அவை? நான் கருத்தாக பார்க்கும் பொழுது 7 விதமான போதனைகளை நான் பார்க்கிறேன். 7 விதமான பலவித போதனைகளை நாட்களிலே நான் கண்டு வருகிறேன். முதலாவதாக வேதத்திலே நாம் காணப்படக்கூடிய ஒரு கடினமான போதனை, ஆண்டவருடைய போதனை கடினமான போதனை என்று சொல்லி அநேகர் அவரோடு கூட வழி நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். எங்கே பார்க்கிறோம்? யோவான் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கையிலே ஆண்டவர் ஜீவ அப்பத்தை குறித்து சீஷருடனே மற்றவர்களுடனே போதிக்கையிலே சிலருக்கு விளங்கவில்லை, சிலருக்கு பிடிக்கவில்லை, சிலர் அவருடைய வாழ்க்கையிலே அந்த போதனைகள் எல்லாம் பொருந்தவில்லை என்று சொல்லி அவரை விட்டு விட்டு வழி விலகி சென்றார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே அந்த போதனையை நாம் பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். கப்பர்நகூமில் உள்ள ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொன்னதாக பார்க்கிறோம். இது கடினமான உபதேசம், திஸ் இஸ் அ வெரி ஹார்ட் டீச்சிங் என்று சொன்னார்கள். யார் இதை கேட்பார்கள்? கேட்டார்களே, எத்தனை பேர் கேட்டார்கள்? சீஷர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு தானே இருந்தார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொன்னதற்கு சீமோன் பேதுரு மற்றவர்கள் எல்லாரும் சொன்னாங்களே, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று அவர்கள் குறிப்பிட்டதாக பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 65ஆம் வசனத்திலே, ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் போதனையே அவர்களுக்கு கடினமான போதனையாக இருந்தது. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எதிர்த்து நிற்கவும் முடியவில்லை. இந்நாட்களில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதிர்த்தும் நிற்பார்கள். அவர்களுக்கு கடினமான போதனைகளாக காணப்பட்டால் மீண்டும் 66ஆம் வசனம், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள்.
அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். பரிதாபமான கேள்வி. 12 பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, யாரிடத்தில் ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக கடினமான போதனை நல்லதுதான், ரொம்ப நல்லதுதான். ஒருவேளை நல்ல காய்ச்சல், உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறீர்கள், 2 மாத்திரைகளை கொடுக்கிறார்கள். என்ன அந்த 2 விதமான மாத்திரைகள்? ஒன்று ஆன்டிபயாட்டிக்ஸ், இன்னொன்று விட்டமின்ஸ். வைட்டமின்கள் நீ சொல்லுவாங்களே அது. ஆன்டிபயாட்டிக்ஸ் சாப்பிட்ட உடனே அது உடலை உருக்கும், அது மட்டுமல்ல உடலின் வலிமையை அது கெடுக்கும், ஆனாலும் சுகம் கொடுக்கும். ஆன்டிபயாட்டிக்ஸ் பின்ன அந்த உடலை அது வருத்தக்கூடாது, உடலை கஷ்டப்படுத்தக்கூடாது, உடலை பலவீனப்படுத்தக்கூடாது என்று கருதி வைட்டமின்கள் கொடுப்பார்கள். விட்டமின்ஸ் அது தாங்கும், சக்தி கொடுக்கும், பலவீனத்தில் பலன் கொள்ள அது உதவி செய்யும். கடினமான உபதேசம் ஆன்டிபயாட்டிக்ஸ், விட்டமின்ஸ் களிப்பான கனிவான உபதேசம், 2மே தேவை என்று சொல்லி வேதத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். கடினமான உபதேசம் உண்டா? உண்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யோவான் ஸ்நானன் சொல்லியிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கடினமான உபதேசங்கள் வேதத்திலே காணப்படுகின்றன. நாட்களிலே கடினமான உபதேசம் என்றால் சிலருக்கு பிடிக்காது. ஒன்று பிரசங்கியாரை திட்டுவார்கள், அல்லது சபையை விட்டு நீங்கி விடுவார்கள். இதையெல்லாம் பார்த்து வருகிறோமே. ஸ்தேவான் பிரசங்கித்த பொழுது கடினமான உபதேசம், கல்லெறிந்து கொண்டார்களே. பேதுரு பிரசங்கம் பொழுது கடினமான உபதேசம், ஏற்றுக்கொண்டார்களே வசனத்தை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது அது கடினமான உபதேசமாகத்தான் இருந்தது. ஆனாலும் எழுப்புதல் உண்டாயிற்று. 3000 பேர் ஆண்டவருடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் பிரசங்கித்த பொழுது கடினமான உபதேசம், கல்லெறிந்து கொண்டார்கள். 2ஆம் அதிகாரத்தில் எழுப்புதல், 7ஆம் அதிகாரத்தில் எதிர்ப்பு, 2ம் கலந்த போதனைகளாக திருச்சபையிலே இந்நாட்களிலே காணப்பட வேண்டும். இந்நாட்களிலே நான் பார்க்கும் பொழுது பெருவாரியாக போதனைகள் இல்லை, சாப்பாடு இருக்கிறது. ஆலயத்திற்கு வரும் பொழுது காலையிலே சாப்பாடு போட்டு விடுகிறார்கள். ஆலய ஆராதனை முடிந்த பிறகு இன்னும் சாப்பாடு போடுகிறார்கள். ஒரு சோத்தாம்பட்டி கூட்டமாக திருச்சபைகளை இந்நாட்களிலே மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். போதனைகள் இல்லை, தேவ வசனம் இல்லை. சாப்பாட்டுக்காகவே வரக்கூடியவர்கள் திருச்சபைகளிலே பெருகி வருகிறார்கள். இல்லை இல்லை, உண்மையான போஜனம், மெய்யான போஜனம், நித்திய போஜனம், பரம மன்னா, ஜீவ அப்பம் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சரி, முதலாவதாக கடினமான போதனை, 2வதாக கள்ள போதனை, திருட்டுத்தனமான போதனை. இந்த போதனையை கொடுப்பதனால என்ன நடக்கிறது? அந்த திருடர்களுக்கு, அந்த கள்ளர்களுக்கு முதலாவதாக திருச்சபை ஊடுருவி பரவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், 2வதாக கொள்ளையடிப்பதற்கு ஒரு நல்ல சான்ஸ். இதுதான் யோவான் 10ஆம் அதிகாரம் பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கையிலே இந்த கள்ள போதகர்களை நாம் கண்டுபிடிக்கிறோம். ஏறக்குறைய ஓநாய் போன்றவர்கள் இவர்கள் என்று சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரம் அறிவிக்கிறது. 1ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள், ஆட்டுத் தொழுவனா சபை, ஆட்டுத் தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பல சபைகளில் இவர்களை விடமாட்டார்கள். எனவே வேறு வழியாய் பிரவேசிப்பார்கள், வேறு வழியாய் பிரவேசிப்பார்கள். சிலருடைய அட்ரஸ்களை எடுத்துக்கொண்டு, சிலருடைய டெலிபோன் நம்பர்களை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக அவர்கள் சுற்றித் திரிவார்கள். எதற்கு? கொள்ளையடிப்பதற்காக. வினோதமான, விசித்திரமான, வேறுபட்ட போதனைகளை சொல்லி ஜனங்களை மயக்கி நம்ப வைத்து கொள்ளையடிக்கக்கூடிய கள்ளப்போதகர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேத புரட்டன் ஒருவனை நீ கண்டால் அவனை விட்டு விலகு என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? தீத்து 3ஆம் அதிகாரத்திலே 9 முதல் 11 வரை வாசித்து பாருங்களேன். இந்த ஆட்களை வெல்கம் பண்ணாதிருங்கள், விரட்டுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கள்ள தீர்க்க தரிசிகள் போன்றவர்கள் இவர்கள். இல்லாதது இருப்பது போல அவர்கள் சொல்லக்கூடியவர்கள், வேத அறிவு இல்லாதவர்களை மயக்கி ஏமாற்றக்கூடியவர்கள் இவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேறு வழியாய் பிரவேசிக்கக்கூடிய கள்ளப்போதகர்கள் இவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, இவர்களுடைய வேலை ஆடு திருடுவது, ஆத்துமாக்களை வசப்படுத்துவது,
இரண்டாவதாக ஆஸ்திகளை கொள்ளையிடுவது. அவர்களிடத்தில் என்ன சொல்லலாம், எப்படி ஏமாற்றலாம் என்று சொல்லி வேதத்தை திரித்து போதித்து அவர்களை கொள்ளையடிப்பார்கள். பெருகி வருகிறார்கள் நாட்களிலே. பலரை நான் பார்த்திருக்கிறேன், விரட்டி இருக்கிறேன். முதலாவதாக கடினமான போதனை, இரண்டாவதாக கள்ள போதனை, மூன்றாவதாக காப்பி அடிக்கக்கூடிய போதனை. இவங்க கிட்ட சரக்கே கிடையாது. ஆனால் மற்றவங்க ஒரு பிரசங்கம் பண்றாங்க, பிடிச்சிருக்குன்னா அதை அப்படியே குறிப்பிடுத்திட்டு வந்து இன்னொரு இடத்துல தங்களுடைய போதனை மாதிரி, தங்களுடைய பிரசங்கம் மாதிரி அவர்கள் சொல்வார்கள். அங்கே காப்பி அடித்து இங்கே அடித்து விடுவார்கள். காப்பி அடிக்கக்கூடிய போதனைகள், அவருடைய உதாரணங்களை பயன்படுத்துவார்கள். சரிதான், ஆனால் இது யாருடைய உதாரணம் என்று சொல்லிவிட்டு செய்தால் அது காப்பிரைட் கொடுப்பது போல இருக்கும். காப்பி அடித்து போதிக்கக்கூடிய போதனைகள் சொந்த போதனைகள் அல்ல. தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் நிற்கவில்லை. ஆண்டவரை அண்ணாந்து பார்த்த, ஆண்டவரே இன்றைக்கு போதிக்கக்கூடிய சத்தியங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்கவும் இல்லை. அடுத்தவர்கள் போதனைகள் பத்திரிகையில் இருக்கிறதா, யூடியூப்ல இருக்கிறதா, டிவியில் வருகிறதா, அதையெல்லாம் குறிப்பெடுத்து அவர்கள் போதிப்பார்கள். தப்பு. பொய்யான போதனைகள் இவை. அடுத்தவர்கள் போதனை போதிக்க வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்க சபைக்கெல்லாம் நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்காது, இந்த செய்தியை நான் சொல்லட்டுமா எங்க சபையில உங்களுடைய செய்தி என்று நான் சொல்லுவேன், உங்களுக்கு வேண்டிய மதிப்பை காப்பிரைட்டை கொடுத்து விட்டு நான் போதிப்பேன் என்று போதிக்கலாமா? நிச்சயமா போதிக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு வேண்டிய அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்களே. ஆனால் எப்பொழுதுமே காப்பி அடித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் வெறுமையான இருதயத்திலிருந்துதான் நீங்கள் பேச வேண்டியது இருக்கும். எனவே வேதத்தை படியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேத வல்லுநர்களை கலந்துரையாடுங்கள். எப்பொழுதுமே காப்பி அடிப்பதிலேயே நீங்கள் காலத்தை போக்காதிருங்கள். ஐயா நான் பிடி படிச்சிருக்கேன், ஐயா நான் MTH படிச்சிருக்கேன், ஐயா நான் MD படிச்சிருக்கேன், ஐயா. வேத கல்லூரிகளிலே, வேத பாட கல்லூரிகளிலே, இறையியல் கல்லூரிகளிலே என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? They teach about the Bible. They don't teach the Bible. வேதத்தை பற்றி படித்துக் கொடுக்கிறார்கள் ஒழிய வேதத்தை படித்துக் கொடுக்கவில்லை. 100 பேர் பிடி படித்து விட்டு வெளியே வருகிறார்கள் என்றால் 90 பேருக்கு வேத அறிவு இல்லை. தனியாக வேதத்தை வாசிக்க மாட்டார்கள். அவர்கள் வீடுகளில் குடும்ப ஜபமும் இல்லை. சும்மா காப்பி அடிச்சு காலத்தை போக்குகிறார்கள், காசு சம்பாதிக்கிறார்கள். காப்பி அடிக்கக்கூடிய போதனைகளை நிறுத்துங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு ஆண்டவர் தரக்கூடிய செய்திகளை அறிவியுங்கள். மோசே கர்த்தருக்கு காத்திருந்தானே மலையிலே, 7 நாள் கழித்து தானே ஆண்டவர் பேசினார். அதிக நேரம் காத்திருங்கள், கர்த்தர் பேசுவரை காத்திருங்கள். வேதத்தின் வாயிலாக ஆண்டவர் உங்களுக்கு தேவ செய்திகளை வழங்கும் பொழுது காத்திருந்து பெற்று குறிப்புகளை எடுத்து கர்த்தருடைய சபைக்கு நீங்கள் சொல்லுங்கள். முதலாவதாக கடினமான போதனை, இரண்டாவதாக கள்ள போதனை, மூன்றாவதாக காப்பி அடிக்கக்கூடிய போதனை, நான்காவதாக கற்பனை போதனை. அவங்களா கற்பனை பண்ணிடுவாங்க. வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்காது, இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் வேத அறிவில்லாதவர்களை அந்த இருக்கிறது மாதிரி இருக்கும் என்று சொன்னனே, அப்பேற்பட்ட வசனங்களை சொல்லி அவர்களை எவ்வளவு குழப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்கள் குழப்புவார்கள். சிலர் சொல்றாங்கல்ல, நான் டெய்லி பரலோகத்துக்கு போயிட்டு வரேன், ஆண்டவர் என்ன இங்கே குளிப்பாட்டுறாரு, அங்கே ஒரு கடல் இருக்கிறது பரலோகத்தில், அந்த கடலில் தான் ஆண்டவர் குளிப்பாட்டுகிறார், சோப்பெல்லாம் போடுகிறார். சோப்பெல்லாம் இருக்குதா பரலோகத்தில்? தெரியலையே. சோப்பெல்லாம் போடுகிறார். பிறகு ஆண்டவர் எனக்கு காலை உணவு தருகிறார். ஆனால் டெய்லி பேசிஸ் தினந்தோறும் நான் பரலோகத்திற்கு போய் ஆண்டவரை வழிபட்டு விருந்துண்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. நம் ஆட்களுக்கு தான் வேதம் சரியா தெரியாத, வாயை பிளந்து கொண்டு உமிழ்நீர் வடிவது கூட தெரியாமல் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். என்ன போதனை அது? கற்பனை போதனை. அவங்களா கற்பனை பண்ணி அடிச்சு விடுறாங்க. பாமர மக்கள், பகுத்தறிவு இல்லாதவர்கள், பைபிள் அறிவு இல்லாதவர்கள் கேட்டு சொக்கி போய் அப்படியே இருக்கிறார்கள். தங்கள் கையில் உள்ள எல்லாவற்றையும் அந்த ஆள் மறைமுகமாக கறந்து கொண்டிருக்கிறானே என்று அறியாமல் வாயை பிளந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்னது? யோவான் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் பரலோகத்திற்கு போகக்கூடிய ஆசாமியை குறித்து நாம் கண்டுபிடிக்க போகிறோம். பரலோகத்துக்கு போனாரமே, அங்கே கடலில் குளிக்கிறாரமே, பாத்துருவோமே. யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அது யாரு? இயேசு. பரலோகத்தில் இருக்கிறவருமான அது யாரு?
இயேசு. மனுஷகுமாரனை இல்லாமல் மனுஷகுமாரன் அது யாரு? இயேசு. திரும்ப அந்த வசனம் யோவான் 3:13, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை இல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தெளிவாக நாம் வாசிக்கிறோம். பரலோகம் என்ற வார்த்தையும் உண்டு, பரலோகங்கள் என்ற வார்த்தையும் வேதத்தில் உண்டு. There are many stages, many realms in the heavenly places. உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ரட்சிக்கப்பட்ட உடனே உன்னதங்களிலே நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். வானங்களிலே நாம் வசிக்கக்கூடிய அளவிலே ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பரலோகத்தில் ஒரு பகுதி absent from the body, present with the Lord என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனுடைய சமூகத்துக்கு போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8:1 5 நாம் அப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய சமூகத்திலே இன் ஸ்பிரிட், இன் பிரின்சிபல், இன் பொசிஷன் நாம் இருப்பது சரிதான். ஆனால் இந்த உலக வாழ்க்கை முடிந்து நியாய தீர்ப்பெல்லாம் பெற்று அதற்கு பிறகு உண்மை உத்தமமான ஊழியக்காரர்கள் என்று ஆண்டவர் கருதின பிறகு ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஆனால் இந்த ஆட்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? டெய்லி போகிறேன், டெய்லி அங்கே தான் நான் குளிக்கிறேன் என்று சொல்வதாக நாம் அறிந்து வருகிறோம். சரி, அந்த டெய்லி குளிக்கிறாரே அதையும் பற்றி பார்த்து விடுவோமா? வெளிப்படுத்தும் விசேஷம் எடுங்கள். நம்முடைய புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் இருந்துதானே நம் நாள்தோறும் நாட்களிலே நம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே நாம் பார்க்கும் பொழுது பரலோகத்தில் உள்ள கடல் எப்படிப்பட்டது, குளிக்க தகுந்ததா என்பதை நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 4 நாம் பார்க்கும் பொழுது யோவான் தரிசனம் காண்கிறான். எங்கே இருந்து? பரலோகத்தில் இருந்தா? இல்லை, பத்மு தீவில் இருந்து அவன் தரிசனம் காண்கிறான். வெளிப்படுத்தும் விசேஷத்திலே அவன் கண்ட காட்சிகள் எல்லாம், பரலோக காட்சிகள் எல்லாம் பரலோகத்தில் இருந்து அல்ல, பத்மு தீவிலே இருந்து. அதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 6 பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 4:6 அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது என்று வாசிக்கிறோம். கண்ணாடி கடல், ஒரே ஒரு கடல் மட்டும்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடல்ல தானே அந்த ஆளு குளிச்சுட்டு வராரா? கண்ணாடி கடல், அதுல ரொம்ப தண்ணீர் இருக்குமோ? 15 பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 15 அதில் நாம் பார்க்கும் பொழுது 2 அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலத்தை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். கண்ணாடி கடல், அது என்னது? அக்கினி கடல். எப்படி குளிக்க? உள்ளே போனால் வெளியே பூரி மாதிரி அல்லவா வெந்து வெளியே வருவோம். பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல வேண்டுமே அப்படின்னு சொல்லுவாங்களே. பொய்யாங்கண்டி பசங்கள் டிவியில் வருகிறார்கள். அவ்வப்போது பார்க்கிறேன், நான் பரலோகத்துக்கு போய் குளித்து விட்டு வருகிறேன் என்று கதை கலக்கிறார்களே. இந்த கடலையும் குறிப்பிடுகிறார்களே. கற்பனை போதனைகள். அவங்களா கற்பனை பண்ணி கொண்டு, பொதுவாக மக்களுக்கு வேதம் தெரியாதே, அவர்களை குழப்பி தாங்கள் பெரிய ஆட்கள், பரிசுத்தவான்கள் என்று காட்டி கொள்ளையடிப்பது அவர்களுக்கு முக்கியமான தொழிலாக இருக்கிறது. 5 முதலாவதாக கடினமான போதனை, 2 கள்ள போதனை, 3 காப்பியடித்து போதிக்கக்கூடிய போதனை, 4 கற்பனை போதனை, 5 கதை அளக்கும் போதனை. கதை அளக்கும் போதனை, அந்த போதனையிலே சுவிசேஷம் இருக்காது, அந்த போதனையிலே சத்தியமும் இருக்காது. சும்மா கதை விடுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். கட்டு கதைகளை போதிக்கக்கூடிய காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. 2 தீமோத்தேயு 2 1 தீமோத்தேயு 4 கட்டு கதைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கட்டுக்கதைகளுக்கு விலகி ஓடுங்கள். வேதத்தில் இருப்பது போல் அவர்கள் சொல்வார்கள், கட்டுக்கதைகளாக இருக்கும். இன்றைய நாட்களிலே சில சபைகள் சொல்லுவார்களே, என்ன சொல்வார்கள்? பரலோகத்திற்கும் பூலோகத்துக்கும் இடையே அல்லது பரலோகத்திற்கும் நரகத்துக்கும் இடையே இன்னொரு இடம் இருக்கிறது, உத்தரிப்பு ஸ்தலம் இருக்குதா? வேதத்தில் இல்லையே.
உத்தரிப்பு ஸ்தலம்னா என்னது? நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் பாவத்திலே செத்து போயிருந்தால் நரகத்துக்கு போவீர்கள். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மோட்சத்துக்கு நரகத்துக்கு இடையே ஒரு உத்தரிப்பு ஸ்தலம் இருக்கிறது. கற்பனையாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை இழக்கும் போதனை, அந்த ஸ்தலத்திற்கு தான் மனம் திரும்பாத உங்களை ஆண்டவர் கொண்டு சென்று உங்களை கரை குறை திரை எல்லாவற்றையும் நீக்கி உங்களை கழுவி சுத்திகரித்து பரலோகத்திற்கு ஆயத்தப்படுவார், எடுத்துக்கொள்வார். உத்தரிப்பு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கதை இழக்கும் போதனை. இது போக இன்னும் நிறைய கதைகள் சொல்வார்கள். தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தத்தக்கதாக, மக்கள் மனதிலே ஆழமாக பதிக்கத்தக்கதாக வேதத்தில் இல்லாத காரியங்களை புரட்டி போதிப்பார்கள். கதை இழக்கும் போதனைகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏதாவது ஒரு போதனை உங்களுக்கு வினோதமாக காணப்படும் என்றால் அந்த போதிக்கிறவரிடத்திலே கேளுங்களேன். குறிப்பாக டிவியிலே, யூடியூபிலே அவருடைய டெலிபோன் நம்பர் வருமே, அவருடைய பெயர், அவருடைய முகவரி எல்லாம் வருமே, கேளுங்களேன். ஐயா, அந்த ஆளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயா அப்படின்னா உங்களுடைய போதகரிடத்தில் கேளுங்கள். வேதத்தை நன்றாக அறிந்த மூப்பர்களிடத்தில் கேளுங்கள். உங்களை நேசிக்கிறவர்களிடத்தில் கேளுங்கள். வேத பண்டிதர்களிடத்தில் கேளுங்கள். கண்டுபிடிப்பீர்கள். வாஞ்சை இருக்கும் பொழுது ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தர் கொண்டு நிறுத்துவார். உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் அவர்கள் மூலமாக பதில் அளிப்பார் என்பதை நிச்சயமாக நம்ப கடவீர்கள். கதை இழக்கும் போதனைகள், கட்டுக்கதைகள், இவற்றிற்கு விலகி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னதான் பார்த்தோம்? மொத்தம் எத்தனை காரியங்களை சொல்ல போறீங்க? 7. எதற்கு திரும்ப திரும்ப சொல்றீங்க? நோட்ஸ் எடுக்கிறாங்களே, குறிப்பு எடுக்கிறாங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் அவங்க விட்டுறக்கூடாது. அதற்காக சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். கூறியது கூறல் நமக்கு அவசியம். எழுதுவதையே திரும்ப திரும்ப எழுதுவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறானே, அதுபோல சொல்லுவதையே திரும்ப திரும்ப சொல்லுவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். முதலாவதாக கடினமான போதனை, இரண்டாவதாக கள்ள போதனை, மூன்றாவதாக காப்பி அடித்து போதிக்கக்கூடிய போதனை, நான்காவதாக கற்பனை போதனை, ஐந்தாவதாக கதை இழக்கும் போதனை, ஆறாவதாக கலப்படமான போதனை. சிலது சரியா இருக்கும், சிலது தப்பா இருக்கும். கலப்படமான போதனை என்று சொல்லிக்கூட நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர்ல இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த கலப்படமான போதனையை நான் தவிர்க்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்வதாக 2 கொரிந்தியர்களை நாம் வாசிக்கிறோம். கலப்படமான போதனை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17 முதலாக பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17, அநேகரை போல, சிலரை போல அநேகர் கள்ள போதகர்கள் திருச்சபைகளிலே சிலர் அல்ல, அநேகர். உங்கள் சபையில உண்டு, உங்கள் பக்கத்தில் உண்டு அநேகர் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். தேவன் அருளிய விதமாக, அருளப்பட்ட பிரகாரமாக, எங்களுடைய இஷ்டப்படி அல்ல. அங்கே எங்கேயும் நாங்கள் மிக்ஸ் பண்ண மாட்டோம், மிடில் பண்ண மாட்டோம். தேவன் அருளுகிற பிரகாரமாக உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம் என்று பவுல் சித்தரிப்பதாக, பவுல் போதிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அநேகரை போல அல்ல, சுத்தமான சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். பவுல் ஒரு தடவை சொல்வான், ரோமரிலே சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கிக்கிறேன் அப்படி சொல்லி அந்த பூரணம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கிடுவாங்க. அந்த பூரணம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு பூரண சுவிசேஷத்தை நாங்கள் போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. கால் சுவிசேஷம், அரை சுவிசேஷம், முக்கால் சுவிசேஷம், முழு சுவிசேஷம் என்று பூரண சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷம் ஒன்றுதான், ஒன்றே ஒன்றுதான், ஒரே ஒரு சுவிசேஷம். அதைத்தான் பவுல் போதித்தான், ஆண்டவர் போதித்தார், அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள், நான் போதிக்கிறேன். பூரண சுவிசேஷம் என்று ஒன்றல்ல, ஒரே சுவிசேஷம். சிலர் உங்களை குழப்ப மனதாய் பூரண சுவிசேஷம் என்று அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலையோ, முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கலையோ, அதை எடுத்தாதான் நீங்கள் பூரண சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். முழுக்க ஞானஸ்நானம் எத்தனை தடவை எடுக்க? ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன் செய்த பாவங்களை விட இந்த ஞானஸ்நானம், நீங்க சொல்லக்கூடிய இந்த முழுக்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதானே நிறைய பாவங்கள் செய்கிறார்கள். எப்ப மனம் திரும்புதல் என்பது
ஒரு நாள் அனுபவம் அல்ல. மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு நாளின் அனுபவம். வாழ்க்கையிலே மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். மனம் திரும்பு என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியிலே, ஆங்கில மொழியிலே பார்க்கும் பொழுது, கிரேக்க மொழியிலே மெட்டனாயோ அப்படிங்கிற வார்த்தை, ஆங்கிலத்திலே ரிபெண்டன்ஸ். இது ரிபெண்டன்ஸ் இஸ் நாட் ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் an everyday experience. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரியா? சரி, இந்த பூரண சுவிசேஷன் சொல்றாங்களே, அதை பார்த்துருவோமே. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான சுவிசேஷங்கள் என்று வேதத்தை சொல்லி புரட்டி கொண்டிருக்கும் பொழுது, அந்த சுவிசேஷம் ஆண்டவர் விரும்பக்கூடிய சுவிசேஷம், ஆண்டவர் அங்கீகரிக்கக்கூடிய சுவிசேஷம் அது என்ன என்று பார்த்து விடுவோமே. எங்கே பார்க்க? வேதத்திலே. கலாத்தியர்களை நான் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். நான் அதிர்ச்சி அடைகிறேன், ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. நீ பூரண சுவிசேஷம் நீ போதித்துக் கொண்டிருந்தால் இந்த வசனங்களை மீண்டும் பார். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி, கலக்கக்கூடிய சுவிசேஷம், சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்டுகிறார்கள். பாருங்க, யார் அவங்க? நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் எவன்? சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்படி சபிக்கப்பட்ட ஊழியக்காரர்களை நீங்கள் கண்டிருப்பீர்களே, பார்த்திருப்பீர்களே, உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பார்களே. ஜாக்கிரதையாக இருங்கள். 10, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி பவுல் சொல்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 11, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் வெளிப்படுத்தின சுவிசேஷம். அதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது 15ஆம் வசனத்தை பாருங்கள். 15லிருந்து மற்றும் தொடர்ந்து ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போமே. 15ஆம் வசனம், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக என்று வாசிக்கிறோம். சுவிசேஷம் என்னது? குமாரன் இயேசு கிறிஸ்து. மீண்டும் அந்த வசனம் 16, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடோ இரத்தத்தோடோ யோசனை பண்ணாமலோ எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலோ அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்குக்கு திரும்பி வந்தேன் என்று திருவுளம் பெற்றுவதாக நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்து. ஆங்கிலத்தில் எப்படி? காஸ்பல். அது ஆங்கில வார்த்தை அல்ல, 2 வார்த்தைகள் சேர்ந்த ஒரே வார்த்தை. ஒன்னு காட், அடுத்தது ஸ்பெல். காட்னா தேவன், கடவுள். ஸ்பெல்னா வார்த்தை, காட்ஸ் வேர்ட், தி வேர்ட் ஆஃப் காட், இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது சுவிசேஷ அனுபவம் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். கலப்படமான சுவிசேஷத்திற்கு காது கொடுத்து கேட்க வேண்டாம். கடைசியாக இன்னொன்று, 7வதாக கட்டுப்பாடற்ற போதனை. கட்டுப்பாடு இல்ல. ஒன்ன ஒத்துக்கிடுவாங்க, இன்னொன்னு ஒத்துக்கிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிரியமானதை ஒத்துக்கிடுவாங்க, இல்லைன்னா ஒத்துக்கிட மாட்டாங்க. தங்களை பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியத்தை அவர்களே கற்பிப்பார்கள். ஆண்டவருடைய வசனத்தை சிலதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலதை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய இஷ்டப்படி போதிப்பார்கள். 103ஆம் சங்கீதம் பாருங்கள். 2 வசனத்தை வாசிக்க போகிறேன். அதிக பிரசங்கிகளின் வசனம் என்று சொல்லலாம். ஏனென்றால் வேதத்தில் இல்லாததை இருக்க சொல்லி, இருக்கிறதை இல்லாதது என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய வசனங்கள். ஒரு ஆராதனை முடிந்த பிறகு
அல்லது ஒரு ஜெபம் முடிந்த பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அதிக பிரசங்கித்தனமான வசனமாக அவர்கள் திரித்து சொல்வார்கள். பார்த்துருவோமா? 103ஆம் சங்கீதம் உங்களுக்கு தெரிந்த வசனம் தானே, முதல்ல சொல்லிடுவோமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஐயா, இதுல என்னையா அதிக பிரசங்கித்தனம் இருக்கிறது? இந்த 2 வசனங்களுமே கர்த்தரால் புடமிட்ட வசனங்கள். இந்த 2 வசனமே பரிசுத்தாவியானவர் தந்த வசனங்கள். இந்த வசனங்களை எல்லாம் எழுதும் பொழுது வேதபாரர்கள், அன்றைய நாட்டின் ஆசாரியர்கள் எழுதும் பொழுது விரல்களை எல்லாம் 7 தடவை கழுவிக்கொண்டு எழுதுவார்கள். அந்த கழுவப்பட்ட வசனம் போதாது, நாங்கள் கூட கொஞ்சம் சேர்ப்போம் என்று சொல்லக்கூடிய போலி பரிசுத்தவான்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு வார்த்தை எடுத்துவிட்டு இன்னொரு வார்த்தை போடக்கூடிய ஒரு வார்த்தை என்னது? 2ஆம் வசனம் பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த. அவர்ங்கிற வார்த்தை சொன்னது யாரு? பரிசுத்தாவியானவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த போலி பரிசுத்தவான்கள் என்ன சொல்கிறார்கள்? அவருங்கிறத விட்டாச்சு, அவருங்கிறத விட்டுட்டு கர்த்தரை சேர்த்துக்கிடுவாங்க. எப்படி? மீண்டும் 2ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர்தான் கர்த்தர், கர்த்தர் தான் அவர், சரிதான். ஆனால் வேத வசனத்தை மாற்றுகிறோமே, திரித்து போதிக்கிறோமே. நாம் பரிசுத்தவான்கள் அல்லது கர்த்தருடைய நாமத்திற்கு கூட கொஞ்சம் பரிசுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கதைக்கிறோமே, அதுதான் பிரச்சனை. ஆமா, இதுல அதிக பிரசங்கித்தனம் என்ன இருக்கு? முதல் வசனத்தை பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இங்க அவருடைய நீ தானே சொல்றாங்க. முதல் வசனத்தில் கர்த்தருடைய நீ சொல்லலையே. மீண்டும் முதல் வசனம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய. கர்த்தருடைய நீ சொல்லலையே. முதல் வசனத்துல அவருடையங்கிறத அப்படியே வச்சுட்டு 2ஆவது வசனத்துல அவர்ங்கிறத கர்த்தரை மாத்திட்டா அது பேர் தான் அதிக பிரசங்கித்தனம். உள்ளதை உள்ளபடி கலப்படம் இல்லாமல், வேதத்தை புரட்டாமல் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதே வார்த்தையை, அதே வசனங்களை ஒப்புவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி சொல்ல வேண்டும்? வேதத்தில் இருக்கிற வண்ணம், வேதத்தில் இருக்கிற வண்ணம். அதைத்தான் நாம் பார்த்தோம் சற்று முன்பு. வேதத்திலே அருளப்பட்ட பிரகாரமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி 2 கொரிந்தியரிலே ஏற்கனவே நாம் வாசித்தோம். மீண்டும் அந்த வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 7 விதமான போதனைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். முதலாவதாக கடினமான போதனை, 2ஆவதாக கள்ள போதனை, 3ஆவதாக காப்பியடிக்கும் போதனை, 4ஆவதாக கற்பனை போதனை, 5ஆவதாக கதை இழக்கும் போதனை, 6ஆவதாக கலப்படமான போதனை, 7ஆவதாக கட்டுப்பாடற்ற போதனை என்று சொல்லி பார்க்கிறோம். உள்ளதை உள்ளபடி சொல்லி வேதத்தை விளக்க வேண்டியது, கேட்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. உள்ளபடி வேதத்தை உணர்ந்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு, புரிந்து கொண்டு, அங்கீகரித்துக் கொண்டு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்திற்கு வெளியே போதிப்பது வேஷமான போதனை. இப்போ வேதம் எல்லாம் போதாது, அங்கே இருக்கக்கூடிய அறிவு போதாது, நமக்குன்னு ஆண்டவர் தெளிவா சில காரியங்களை வெளிப்படுத்துவாரு. அந்த வெளிப்பாடுகள் ஒண்ணு ரேமாங்கிற வார்த்தை வேதத்தில் இருக்கா? இல்லையே. ஆமா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று வேதத்தில் வாசித்திருக்கீங்களே. குறைவற்ற வேதம், இதற்கு ரேமா. எதுக்கு கூட்டுறீங்க? அநேக ரேமாக்கள் வேதத்துக்கு புறம்பானவை, வேதத்திற்கு எதிரானவை, வேதத்திற்கு முரண்பாடானவை. வேதத்தில் உள்ள வசனங்களை மட்டும் போதித்து நீங்கள் வாழுங்கள், மற்றவர்களை வாழ வையுங்கள். அதை இதையும் கொண்டு வந்து ஆட்களை மிரட்டி வஞ்சித்து போதிக்காதிருங்கள். கர்த்தருடைய சபை கரையற்றது, குறைவற்றது. அதை குறைப்படுத்தாதிருங்கள். இருக்கிற வண்ணமாக வேதத்தை எடுத்துரையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடினமான போதனைகள் அவசியம். அவற்றோடு கனிவும் கருணையும் கரிசனையும் சேர்ந்திருக்க வேண்டும். கள்ள போதனைகளை விட்டு நாங்கள் விலகிச் செல்ல அல்லது அவர்களை விரட்டிக்கொள்ள ஆண்டவர் கிருபைத்தாரும். காப்பி அடித்து போதிப்பது ஓரளவு தெளிவாக இருந்தாலும், ஒருவேளை சிறப்பாக இருந்தாலும், யாரிடமிருந்து அதை காப்பி அடிக்கிறோமோ அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய கனத்தை கொடுத்து அந்த பிரசங்கங்களை நாங்கள் பயன்படுத்த கிருபித்தாரும்.
மேலாக ஆண்டவரே, மனிதர்களை சார்ந்து அல்ல, தேவனை சார்ந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை பெற்றுக்கொண்டு உலகத்திற்கும் திருச்சபைக்கும் நாங்கள் அனுபவிக்க கிருபைத்தாரும். கற்பனை போதனைகள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. ஊரை ஏமாற்றக்கூடிய அந்த போதனைகளிலிருந்து நாங்கள் ஒதுங்கி வாழ கிருபைத்தாரும். கதைகளுக்கும் போதனைகளையும் நாங்கள் தவிர்த்து வாழ கிருபைத்தாரும் கர்த்தாவே. கலப்படமான போதனைகளை நாங்கள் நிராகரித்து விட்டு கர்த்தருக்கு சித்தமான திருமறை சார்ந்த போதனைகளை நாங்கள் அறிவிக்க கிருபைத்தாரும். கட்டுப்பாடு உள்ளவர்களாக வேதத்தின் அடிப்படையிலே வேதத்தின் காரியங்கள் வலுவாத நாங்கள் போதிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். வேதத்தை கூட்டுவதோ வேதத்திலிருந்து குறைப்பதோ எங்களுக்கு இல்லாமல் வேதத்திலே அருளப்பட்ட பிரகாரமாக வார்த்தைகளை பயன்படுத்தி போதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். மேலாக ஆண்டவரே, திருச்சபைக்குள்ளே நாட்களே பலவிதமான துர்போதனைகள் காணப்படும் பொழுது நாங்கள் திருமறையை தெளிவாக வாசித்து வாஞ்சித்து அதை படித்து மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.